ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே பாவக்காய் வந்து கசக்குன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க பாவக்காவே. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கலாம் கூட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாவக்காய் வந்து நல்லா ரவுண்டாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 6 பாவக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சத்தூள், அப்புறம் எண்ணெய். இந்த இந்த பொரியல் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு எண்ணெய் தேவைப்படும் அதிகமாக. எண்ணெய் தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குது, கசப்பு குறைஞ்சதா சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நறுக்கி வச்சுருக்க அந்த பாவக்காவெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து பொரிக்கணும் இதில், சரிங்களா? இது கொஞ்சமாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும் அப்படின்றதுக்காக. இது நல்லா வதக்கணும், அதாவது பொன்னிறமாக வரணும். இந்த நம்ம பொரிக்கிறதுலையே பாவக்காய் எல்லாமே வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து வதக்குங்க, சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை தூக்கி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து சூடானதும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் பத்தலன்ட்டு. அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் அந்த நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறம் இதில் வந்து அந்த பெரிய பழுத்த தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வதங்கிட்டு இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து பாவக்காயில் உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கேன், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். பத்தலைன்னா நம்ம கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலோட பச்சை வடைலாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியாக, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நமக்கு நேரம் பிடிக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாவக்காவை வதக்கி வச்சுட்டோம், அதிலே வெந்துருச்சு. அதனால் இது நல்லா வதக்கணும். நான் எப்போவுமே கசப்பு தன்மை போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் கசப்பு தன்மை போகும்னு சொல்லிட்டு, ஆனால் எப்பவுமே அந்த மாதிரி முழுசாக போனதில்லை. ஆனால் சரி, ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நானும் செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிட்டு பாவக்காய் கூட. ஓகே, ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கசப்புத்தன்மை ஒரு 60% கிட்ட இல்லவே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.